ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாத பலன்கள். இப்ப மிதுன ராசினியர்களே, இந்த ஜூலை மாதத்தில் பிரம்மன் உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்கிறார்? இந்த ஜூலை மாதத்தில் பிரம்மன் மிதுன ராசிக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்கிறார்? சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு, நினைச்சதை சாதிக்கலாம். ஏன்னா முதலில் உங்க ராசியில ஆட்சி பெற்ற புதன், சூரியனும் புதனும் சேர்ந்துட்டா உங்க வாழ்க்கையில் பிரகாசமா, ஒளிமயமாக,
அதாவது அடையாளம் தெரியாம இருக்கிறவங்க கூட உலகத்துக்கு அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனை புரியலாம். ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க பதவிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரபலமான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பதவியை கொடுத்துரும், மிகப்பெரிய பதவி கொடுத்துரும். அது மாற்று கருத்தே இல்லை. அப்ப பொதுவாக இந்த இடத்துல இருந்தா 2-3 தொழில்கள்ல வருமானம் வரணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு. இது பிரம்மசாஸ்திரப்படி சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இந்த இடத்துல இப்படி கிரகம் இருந்தா 2-3 வருமானம் இருக்கு அப்படின்னு. அப்ப சில பேர் அரசியல் அரசாங்கத்தில் இருப்பாங்க, ஒரு தனித்துறையில எத்தனையோ ஒரு வருமானங்கள் பார்ப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த முறைப்படி ஒரு ஏதாவது உத்தியோகத்துல வேற ஏதாவது தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க 2-3 தொழில் பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. ஏற்கனவே தொழில் பார்த்து இன்னொரு தொழில் உருவாகும். இப்ப புதிய தொழில் உருவாகக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்கு. சரி, அடுத்து உங்களுக்கு மிதுனத்துக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, இது உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தனஸ்தானத்தில் வியாபாரம், வருமானம், பதவி, வாக்கு, அது கல்வி, அதாவது பிள்ளைகளுடைய கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்கும். காலேஜ் படிக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப பிரமாதமாக படிக்கும். ஐஏஎஸ் படிக்கலாம், ஐபிஎஸ் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், ஒரு இப்போ எல்எல்பி இந்த மாதிரி சட்டம், வழக்கறிஞர்கள் போகிறது. அதே மாதிரி வழக்கறிஞர் இருக்கலாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீதிபதியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேதுவால் எந்த தொந்தரவும் இல்லை. உங்களுடைய முயற்சிகள், ஒரு அரசியல் முயற்சியோ இல்லை தொழில் ரீதியான ஒரு ஆடை ஆபரணங்களோ, ஒரு தையல் சம்பந்தப்பட்ட தொழிலோ, ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில்களோ, இல்லை இப்போ வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பயணம் சம்பந்தப்பட்ட தொழிலோ சூப்பராக பிரமாதமாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மிதுனத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு. இந்த ராகுவால் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு அந்த இடத்துல கும்பத்தில் ராகு இருந்தாலே நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். மருத்துவத்துறையில் சாதிப்பது, ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு தொழில் பார்ப்பது, திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் ராகு இருக்கிறார். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும்னு சொல்றாங்க சித்தர்கள், முனிவர் சொல்றாங்க. இந்த சித்தர் வாக்கு சொல்லுது, 10ஆம் இடத்தில் பாவி இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 10ல் ஒரு பாவி. ஆக சனி பகவான் 10ல் உட்கார்ந்துருக்க, அற்புதமா இருக்கும். மிதுனத்துக்கு லைஃப் சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். சந்தேகம் ஏதாவது சுய ஜாதத்தை பார்த்துக்கணும், இந்த கோச்சார பலனும் 2 எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். இதை கன்ஃபார்ம் பண்றது சுய ஜாதத்தையும் பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கு. மிதுனத்துக்கு பிரமாதமா இருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பாக கணிச்சா தப்பாக நடக்கும்.